ஹலோ உறவுகளே, நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங்கான மண் வாசனை சீரியலை பார்க்கறதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க இன்னைக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட பார்க்க என்னோட நம்ம ஜக்குவோட அம்மாவையும் பாட்டியையும் தான் காட்டிட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவங்க அம்மாவோ அழுதுகிட்டு இருக்காங்க, ஜெகதீஷோட அம்மாவுமே. அதை எல்லாத்தையுமே பாக்குற நம்மளுடைய ஆனந்தியுமே கண் கலங்கி நின்றுகிட்டு இருக்கா. நம்மளாலதான் எல்லா பிரச்சனையுமானுட்டு. இவங்க அம்மாவுமே பெத்த மகனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பாட்டியுமே அவனுடைய போட்டோவை வச்சுட்டு கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. அதையுமே நம்மளுடைய ஆனந்தி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இங்க ஜெகதீஷையும் அவனுடைய ஒய்ஃபான நம்ம கௌரியும் தான் காட்டுறாங்க. இவங்க எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது உடனே யாரோ ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன்ல வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்துதான் ஃபோன் வந்திருக்கும் போல. உடனே கௌரி அவங்க கிட்ட பேசிடக்கூடாதே அப்படின்றதுக்காக அவனை அப்படியே அங்கிருந்து மழுப்பி எங்கேயோ கூட்டிட்டு போறா. இங்க அவங்க அம்மாவோ அழுதுகிட்டே கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனந்தி வந்துட்டு புரோகிதர்கிட்ட சொல்லிட்டு ஜெகதீஷ் என்ற பெயருக்கு ஒரு பூஜை பண்ணுங்க, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, அவனுக்கு பிறந்த நாள்ன்றதுனாலதான் எல்லாருமே வந்துட்டு எப்படியாவது அவன்கிட்ட பேசிடணும்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ஒரு பக்கம் பண்றா, அம்மா ஒரு பக்கம் பண்றாங்க. இவனுமே வந்துட்டு வீட்டுல இருந்து போன் வரவும் ஹலோ அம்மா அப்படின்ற மாதிரி இவன் தான் போன் அடிச்சு பேசுவான். உடனே அவங்க அம்மாவுமே எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஹலோ அப்படின்னோடனே அம்மா அப்படின்னோடனே இவங்க உடனே கட் பண்ணிடுறாங்க போனை. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனுக்குமே ஒண்ணுமே ஓடல. உடனே வீட்டுல ஒரு போன் இருக்கும் இல்லையா, அந்த போனுக்கு தான் வந்துட்டு போன் அடிக்கிறான். போன் அடிச்ச உடனே இவங்க அம்மா கேட்கறாங்க, எந்த தைரியத்துல நீ எனக்கு போன் அடிக்கிற, எந்த மூஞ்ச வச்சுட்டு நீ எனக்கு போன் அடிக்கிற, அம்மான்ற நான் ஒருத்தி இவ்வளவு நாள் இருந்ததெல்லாம் நீ மறந்துட்டல, இப்ப மட்டும் உனக்கு எப்படி நான் என்னோட ஞாபகம் வந்துச்சு, நீ எனக்கு போனே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணோன்னே இவனும் கிளம்பிட்டு இருப்பான் பாருங்க. கதவை திறந்தா இவ கௌரி வந்துட்டு ஹாப்பியா போன வருஷம் பண்ண மாதிரியே கேக்லாம் வெட்டி கொண்டாடிட்டு இருப்பா. ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் டான்ஸ்லாம் ஆடிட்டு ரொமான்டிக்கா இவங்களுமே பாட்டு போட்டு ரொம்ப சந்தோஷமாவே இருந்துட்டு இருப்பாங்க. அப்பவுமே வந்துட்டு இவளுக்கு ஒன்னே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பழைய ஞாபகம் வந்துருது. அதாவது போன வருஷம் எப்படி இருந்தோம், இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அதையெல்லாம் வந்துட்டு சந்தோஷம் தான் நினைச்சிட்டு இருக்கா. உடனே போன் வருது. போன் வந்தோடனே ஆனந்தின்னு தெரிஞ்சவொடனே திட்டுறா. என்ன திட்டுறான்னா, ஏன் அன்னைக்கு தானே பெரிய இவ மாதிரி பேசிட்டு போனேன், நான் தான் அவன் பொண்டாட்டின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேனே, உனக்கு வெக்கமே கிடையாதா, நீலாம் பொம்பளை தானா அப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்ச வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றா நம்ம ஆனந்தி மேல. உடனே வந்துட்டு கட் பண்ணிடுறா, போனை வெயிடி அப்படின்ற மாதிரி. இவனுமே வந்துட்டு நம்ம கௌரிக்கு தான் தேங்க்யூ பண்றான். என்னன்னா, நான் வந்துட்டு இவ்வளவு கஷ்டமா இருக்கும் போதே நீ இவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டேன்ட்டு. இவ அடுத்த நாளே இங்க வந்து மருத்துவ முகாம் மாதிரி போட்டிருக்காங்க கிராமத்துல. அங்க வந்துட்டு நம்ம கௌரியும் கௌரியோட ஃப்ரெண்டும் வரும்போது அதை பார்த்து இவ ரொம்ப கோவப்பட்டு வெளியிட போடி அப்படின்ற மாதிரி கத்திடுறா. அப்ப இவ கேட்கற, கர்ப்பமான ஒரு பொண்ணு மேல போய் இப்படி திட்டிய உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே கௌரியை பார்த்து கேட்டோன்னே நம்மளோட ஆனந்தியுமே கொஞ்சம் நீ அமைதியாரு, பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னோன்னே பக்கத்துல உள்ள டாக்டர் வந்து 1000 தான் இருந்தாலும் அவங்க பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க நம்ம ஆனந்தியுமே அவ ஃப்ரெண்டை சமாதானப்படுத்துறா. இங்க வந்துட்டு அவ ஃப்ரெண்டு ரொம்ப திட்டிருப்பாளே, அதனால கௌரி வந்து ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுவா. உடனே வந்து இதுக்கு மேல நீ வந்து ஒரு வார்த்தை என் ஃப்ரெண்டை பார்த்து பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, நீ வந்து நிஜமாவே படிச்ச பொம்பளை தானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஆனந்தியுமே அங்கிருந்து அவளும் கூட்டிட்டு போயிடுறா அவளுடைய ஃப்ரெண்டு. உடனே கௌரியுமே ரொம்ப டென்ஷனா என்ன பண்றான்னா ஜெகதீஷுக்கு தான் போன் அடிக்கிறா. ஜெகதீஷுக்கு போன் அடிக்கும் போது அவன் சொல்றான் வேலையா இருக்கேன்டி அப்படின்னு சொன்ன உடனே இவ படாருன்னு போனையுமே கட் பண்ணிடுறா. உடனே இங்க ஆனந்தி வந்து நெடி நீ பிரெக்னெண்டா இருக்கல, ஏன் இவ்வளவு சவுண்டா பேசுற, இப்பெல்லாம் சவுண்ட் போடக்கூடாது சரியா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நிப்பா. பின்னாலேயே கௌரியும் வந்துட்டு ஆனந்தி அப்படின்ற மாதிரி கத்திடுவா. உடனே வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே என்னாச்சுன்னு பார்ப்பாங்க. இவ படப்படப்படான்னு ஆனந்தி பக்கத்துல வந்துட்டு எங்க போனாலும் உன்னுடைய புராணம் தான், நீ என்ன பெரிய இவளோ அப்படியோ இப்படியோ, உனக்கு என்ன சப்போர்ட்டர் ஊர் முழுக்க வச்சிருக்கியோ அப்படின்னு பெரியப்பா வந்து கேக்குறாங்க, யாரை பத்தி என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, ஆமா பெரிய இவா இந்த வீட்டு மகாராணி, என்னத்த கிழிச்சா இவ, ரொம்ப தான் எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவ மாமனார் வந்துட்டு, ஆமா எங்க மருமகள் நாங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடதான் செய்வோம், ஏன்னா அவ முறைப்படி என் பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, நீ அப்படியா வப்பாட்டி தானே அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமே. அப்படி தலையே சுத்தி என்ன ஆயிடுறது, எல்லாமே சுத்தி படார்னு என்ன பண்ணிடுறான்னா தலை சுத்தி கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தோன்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவோம். வீட்டுல பெட்லயே போட்டுட்டு என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து டாக்டரையுமே கூப்பிடுவாங்க. டாக்டர் வந்துட்டு வயிற்றுல கை வச்சுட்டு பேசுறா. என்ன பேசுறான்னா, பொண்ணு வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க, அதாவது உங்க வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னா இவளுக்கு ஒண்ணுமே உடம்புக்கு, ஐயோ இது என்னடா வம்பா போச்சுன்ட்டு வீட்டுல எல்லாருக்குமே அப்படி ஓ மை காட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம ஆனந்தி
வந்து செம்புல தண்ணி கொண்டு வந்து பாருங்க, அதை டமால்னு கீழே போட்டுருவா. எல்லாரும் அவளையே பார்த்துட்டு அந்த அக்கா அவ பக்கத்துல போவாங்க. இவ வந்துட்டு அப்படியே செத்த போன மாதிரி ஒரு மாதிரி மெதுவா நடந்து வந்துகிட்டு இருப்பா. அதை நம்ம பெரியப்பாவும் மாமனாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவ ரொம்ப ஒரு மாதிரி சோகமா நடந்து வந்துட்டு இருப்பா. அப்போ பார்த்து நம்ம கௌரி வந்து டாக்டர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருப்பானா, எனக்கு இப்போதைக்கு இந்த குழந்தை வேணாம் டாக்டர், நான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்றத நம்ம பாட்டியுமே கேட்டுட்டு ரொம்ப கோவமா தான் வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு அந்த ஆம்பளைங்கள்ட்டையுமே சொல்றாங்க, அந்த வீட்டு ஆம்பளைங்கள்ட்டையுமே. இவளுமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் வந்து நல்லா சாப்பிடணும், உடம்ப பார்த்துக்கோங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க வந்துட்டு உடனே ஆசீர்வாதமும் செஞ்சுட்டு பாட்டிக்கிட்ட வந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டு உடனே பெட்லயுமே போய் படுத்துக்கிறா. இங்க இவன் சாப்பிட்டுட்டு இருப்பான் ஜெகதீஷா. அப்போன்னு பார்த்துதான் வீட்டுல இருந்து போன் வரும். இப்போ கௌரி ஃபோன் அடிச்சுட்டு என்ன பேசுவான்னா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வந்து உங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்போ உடனே இவனுக்கு வந்து ஒன்றுமே ஓடாது. என்னது உடம்பு சரியில்லைன்னு அங்கே போகிறேங்கால, என்ன கதைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் அடிப்பான்னு பார்த்தா ஆனந்திக்கு வந்து ஃபோன் அடிப்பா. அப்போன்னு பார்த்தா ஆனந்தியுமே ரொம்ப டென்ஷனாக தான் இருந்துட்டு இருப்பா. உடனே இவளுக்கு வந்து ஃபோன் அடிப்பா பாருங்க. ஃபோன் அடித்த உடனே இவன் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆனந்தி அவள் வந்து எடுக்க மாட்டா ஃபோனை, எப்படி பேசிட்டுறா, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனையா அப்படின்னு சொன்னோன்னு இவளுக்கு வந்துட்டு என்ன செய்யன்னு தெரியாம அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு, அதுக்கப்புறம் தம் கட்டிட்டு, நீ வந்து அப்பாவாக போற, கௌரி வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோட இவனுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிருது. ஆனா இவ வாயை கடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இவன் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றான்னா கட் பண்ணிட்டு இருக்கான். இவ ஆனா அழுதுட்டு தான் இருக்கான். ஆனந்தி ரொம்ப கவலையோட அழுதுகிட்டு இருக்கா. இந்த வாரிசை நம்மளா சுமக்கணும்னு நினைச்சோம், இப்படி ஆயிப்போச்சு. அதாவது பழைய காலத்துல அவ பாட்டி சொல்லியிருப்பா, நீ தான் வாரிசு சுமந்து சீக்கிரம் தரணும்ட்டு. அதையெல்லாம் நினைச்சு இவ ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பா. உடனே ஜெகதீஷ் வந்து ஆசையா வீட்டுக்கு வரும்போது சாமிலாம் கும்பிட்டுட்டு என்ன பண்றான்னா, அவ வந்துட்டு பொம்மை வாங்கிட்டு வராங்க. அவளுக்காக பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வரான். அப்போன்னு பார்த்தா ஆனந்தி படிச்சுட்டு இருப்பாளா. அப்ப அவ பாட்டியுமே வந்துட்டு எவ்வளவு சமாதானப்படுத்த முடியுமோ அவ்வளோ சமாதானப்படுத்தி, உன்னுடைய படிப்புல தான் நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. உடனே இங்க நம்மளுடைய கௌரியுமே வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பா. உடனே போன்மே வரும் அவங்கிட்ட இருந்துதான். இவன் நல்லா இங்க தூங்கிட்டு இருப்பா பார்த்துக்கோங்க ஆனந்தி. அப்போ ஒரு தம்பி வந்து எழுப்புற மாதிரி கனவு கண்டுருப்பா. கனவு கண்டுட்டு அந்த அக்கில் எந்திரிச்சிருவா. எந்திரிச்ச உடனே என்ன ஆகுன்னா, இங்க வந்து இவன் நல்ல பொம்மையெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா வருவான். பாட்டிகிட்ட வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குவான். அதுக்கப்புறம் ரூமுக்குமே போவான். பாட்டி வந்து ஒருமே பார்த்துட்டு இருப்பா. அந்த இவனுமே இவகிட்ட வந்துட்டு கௌரி கௌரிமா அப்படின்னு எழுப்புவான் பாருங்க. உடனே அவளுமே சந்தோஷமா எழுந்துட்டு உடனே இவனை கெட்டி பிடிச்சி ஒரு பயத்திலேயே இருப்பா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவன்கிட்ட சொல்லல, இனிமே தானே சொல்ல போறா. உடனே இவ பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இப்பவே எதுக்கிட்டா இந்த பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா, ஆமா என் பொண்டாட்டிக்காக நான் வாங்கிட்டு வர மாட்டேன், என் குழந்தைக்காக அப்படி இப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. உடனே சொல்லிடுறேன் எனக்கு குழந்தை வேணான்னு. இவனுக்கு அப்படியே உலகமே உயிர்ந்து போன மாதிரி ஆகுது. அப்போ அவன் என்ன பண்றான்னா, ஒரு கோபமும் படாம, இப்ப நீ வந்துட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், நீ வேலையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, வேலையெல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ அதனால இதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு, ஆனா வெளியில வரும்போது ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாவே வரான். வந்துட்டு ஆனந்தி கிட்ட போயிட்டு சொல்ற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஆனந்தி என்ன பண்றானா, ஐயோ பாவம் பசிக்குதுன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோகிரானேட் அது எல்லாமே மாதுளம்பழம் அதெல்லாமே கொடுத்து விடுறான். உடனே இவனுமே வந்துட்டு இவன் திங்காம அவளுக்கு இருந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இவ வந்துட்டு அவனுக்கு தானே கேட்டான், இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாஞ்சு ஓடிடுவா. அந்த இவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, ரோட்ல சும்மா நடந்து போய்கிட்டு இருப்பான். அது முடிஞ்சு அப்போ வந்துட்டு அந்த வேன்ல வந்து நம்ம ஆனந்தி வந்துகிட்டு இருப்பான். இவன் எதுக்கடி ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கான், டே இவனே அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் அப்படின்னு பக்கத்துல போவான். இவனுக்கு வந்து அவ அப்படி பேசிட்டாளே அப்படின்ற ஒரு கவலையில வந்துகிட்டு இருப்பான். ஒன்னும் இல்ல, நான் எங்கேயும் போறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டா நடந்து போய்கிட்டு இருப்பான். இவ வந்துட்டு அவன் போறானேன்னு சொல்லிட்டு இந்த லூஸு பின்னாலேயே நடந்து போய்கிட்டு இருக்கும் பாருங்க. அதுக்கு பின்னால ஒரு ஜீப் வந்துட்டு இருக்கும். அந்த ஜீப்பு இவக்கு பிரேக் இல்லாம இவளை இடிக்கிற மாதிரியே வரும். இவன் தற்செயலா திரும்பி பார்ப்பான். அந்த ஆக்குல வந்து ஆனந்தியை இடிக்கிற மாதிரி இந்த ஜீப் வரும். ஆனந்தி ஆனந்தின்னு கத்துவான். இவ அப்பதான் எஞ்சி பாப்பா. டமால்னு ஒரு முட்டு தாங்க போய் டமால்னு கீழே விழுந்துடுறான். நம்ம ஆனந்தியுமே செம்ம ரத்த வெள்ளத்துல மிதக்கிறான். இவன் ஓடோடி வந்துட்டு ஆனந்தி ஆனந்தின்னு எழுப்பி எழுப்பி பாக்குறான், எந்திக்க மாட்டுக்கான்னோடனே அவளையுமே தூக்கிட்டு ஓடுறான். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போவான்னு பார்த்தா வீட்டுல போய் போட்டுட்டு அங்க இருந்து இவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதையெல்லாம் பாக்குற கௌரி மாடியில இருந்து அப்படி அவ்வளவு கோபமா பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே இங்க நம்மளுடைய ஜெகதீஷ் வந்துட்டு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்தோடனே இவ உடனே வந்துட்டு என்னாச்சு ஜெகதீஷ் அப்படின்னோடனே இவளுக்கு இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொன்னோன்னா இவன் அதெல்லாம் உனக்கு கவலைப்படாதுன்னு சொல்றான். இவன் அங்க வந்து உடம்பு சரியில்லாத நேரத்துலயும் படிச்சுட்டு தான் இருக்கான்றத ஜெகதீஷ் பார்த்துட்டு தான் போறான். உடனே இவளுமே வா நம்ம வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஆயிட்டு, அதனால நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. ஓகே கைஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சு நாளைக்கு வர பாட்டுக்காக ஆவலோட இருங்க, வந்துடுறேன்.